ஐயோ ரோகிணி ரோகிணி, உனக்கு விஷயம் தெரியுமா? விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. என்னன்னு தெரியுமா? நீ பெரியமாக போற. பெரியம்மாவா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, உன் அக்கா ரேவதி இருக்காளா, அவ உண்டா இருக்கா. அப்பா, மாமா சொல்றது உண்மைதானாப்பா? ஆமாம்மா, உங்க அக்கா உண்டா இருக்கா. எனக்கு இப்பவே என் பொண்ணை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. அப்பா, நானும் அக்காவை பார்க்கணும்ப்பா. என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா. எனக்கும் என் பொண்ணை பார்க்கணும்னு ஆசையாதமா இருக்கு. ஆனா நம்ம போன விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பாளே. அட என்ன மாமா. ஆஹா, வந்துட்டாங்க மாமா, வந்துட்டாங்க. என்ன 4 பேரும் ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ரகசியமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அதுவா அத்தை? அது என்ன விஷயம் தெரியுமா? நம்ம சுவாதி இருக்கால, பெரிய பொண்ணா ஆயிட்டா. எப்படி ரசம் வைக்கணும்னு கேக்குறானா பாருங்களேன். அதான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. உங்க முகத்தையெல்லாம் பார்த்தா ரசம் வைக்க டிஸ்கஸ் பண்ற மாதிரி தெரியல. எனக்கு பின்னாடி விஷம் வைக்கிற மாதிரி இருக்கு. அத்தை, என்ன என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? நாங்க உங்களுக்கு போதும். நீங்க சமாளிக்கிறது அப்பட்டமா தெரியுது. எனக்கு தெரியாம யாராவது மாப்பிளை பார்க்க போறேன், பொண்ணை பார்க்க போறேன்னு கிளம்புனீங்க. இந்த சாமுண்டி யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. நீ டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் பண்ணாத. நீங்க போறீங்களோ இல்லையோ, சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சொல்லிட்டேன். என்ன சொல்றீங்க அத்தை? என்னைக்காச்சும் நாங்க உங்க பேச்ச மீறி நடந்திருக்கமா? சொல்லுங்க. ஷ்பா, போதும். எனக்கு என்ன விட உங்க எல்லார பத்தியும் நல்லா தெரியும். யாரும் என் விருப்பத்துக்கு எதிராக நடக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லிட்டு இல்ல, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கியே. யார் மூலமாவது நீங்க போன விஷயம் வெளியில வந்து சாமுண்டி தான் அந்த வீட்டு ஆளுங்களை பொண்ணுங்க கூட அண்ட விடாம இருக்கான்னு 4 பேர் அக்கா பார்த்து சொல்லிடக்கூடாதுல்ல. நாம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். என்ன மீறி இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். வா.